மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ஆசையே அழிவுக்கு காரணம் என்ற புத்த பெருமானுடைய கூற்றுக்கு ஒத்த கதைதான் இன்றைய காணொளி. பாலியல் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் ஒரு அரசு அதிகாரிக்கு உயர் நீதிமன்றம் 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்கியிருக்கிறது. யார் இந்த ஆசாமி? இவருடைய சேட்டையை எங்க காட்டினாரு? அந்த பிரச்சனையை எதிர்கொண்ட சிங்கப்பெண் யார் என்ற பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய காணொளி ஆராய போகுது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஊழல் என்று பேசி புளிச்சு போன இந்த சந்தர்ப்பத்துல பாலியல் லஞ்சம் பெற்ற ஒருத்தருக்கு இப்படியான ஒரு தீர்ப்பு வந்தது என்பது வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக மீசான் டிவி இந்த ஒரு விஷயத்த பாக்குது. கருவறையை வேட்டையாட வந்த மனித மிருகங்களை 30 வயதையான இந்த குறித்த பெண் துணிந்து அந்த மிருகங்களை வேட்டையாடியதுக்கு இந்த சிங்கப்பெண்ணுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றதோட இது சம்பந்தமான முழு விவரங்களை பார்க்கலாமாங்க. இந்த ஒரு விஷயம் எங்க பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ்ஸமஹாராம என்ற பகுதியில கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னால 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி இந்த ஒரு சம்பவம் பதிவாகுது. இந்த சம்பவம் பதிவாகிறதுக்கான காரணம் ஒரு துக்கமான ஒரு சோகமான கதை. அது 30 வயதை மதிக்கத்தக்க இந்த தாய்க்கு 3 குழந்தைகள். அதுல 7 வயது குழந்தையொன்று சிறுநீரகம் செயலிழந்ததுனால உடனடியாக சத்திர சிகிச்சை செய்யணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பணியும் பெரிய ஒரு சோகமான செய்தியும் அந்த பெண்ணுக்கு செய்தியாக கிடைக்கிற இந்த சந்தர்ப்பத்துல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், பொத்தி வளர்த்த குழந்தை உயிருக்காக போராடுதே என்ற இந்த சந்தர்ப்பத்துல பொருளாதார நெருக்கடியில வாழுகின்ற இந்த குடும்பம் ஏதாவது வழி இருக்குமான்னு தேடி பார்த்ததுலதான் அவங்களுக்கு தகவல் கிடைக்குது. தெவிலகும என்ற திட்டத்துக்கு கீழே அரசு பணம் ஒதுக்கியதாக சொல்லப்பட்டதுனால தேவையான ஆவணங்கள்லாம் எடுத்துட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அணுக ஆரம்பிச்சாங்க. அதுல எல்லா விஷயங்களும் சரியா போச்சு. பணம் பெறுகின்ற இந்த இறுதி நேரத்துல தான் இந்த கருவறையை காவு கொள்ளுகின்ற இந்த காமுகண்ட வலையில இந்த பெண் சிக்கிறா. இப்போது இறுதியாக அவங்க வச்ச டிமாண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைக்கான பணம் வேண்டுமாக இருந்தால் அதை தரலாம். ஒரு நிபந்தனை, என்னோடு இரவை கழிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அபத்தமான அநியாயமான அக்கிரமான ஒரு டிமாண்டை அவர் முன்வச்சாரு. அதை சுருங்க சொல்றதாக இருந்தா அதுதான் பாலியல் லஞ்சம். என்னடா செய்யற, குழந்தையின் உயிரா கற்பா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ள இந்த பெண் வாழ ஆரம்பிக்கா. நாட்கள் போக போக குழந்தைக்கான பணம் தேவைப்படுது. குழந்தையின் உயிரை காக்கணும் என்ற ஒரு நிர்பந்த சூழல். அதே நேரம் கற்ப விலை கொடுக்கிறதா என்ற மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில இந்த சிங்கப்பெண் என்ன பண்ணினாங்கடா, பரவாயில்ல, குழந்தையினுடைய உயிருக்கு அல்லது குழந்தைக்கான சிகிச்சை செய்யறத இப்போது கொஞ்சம் காலம் தாழ்த்தி வச்சுட்டு சமூகத்தில் இருக்கின்ற இந்த காமுகர்களை மனநோயாளிகளுக்கு கொஞ்சம் சிகிச்சை அளிக்கலாமே அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவ வந்தா. உரிய அதிகாரி அணுகி நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுக்கு நான் ஓகே அப்படின்னு சொல்லி அனுமதியை கொடுத்தா. உடனடியாக மாப்பிள்ளை என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த பிரதேசத்துல ஒரு ஹோட்டல்ல ஒரு ரூமை புக் பண்ணி போட்டு நேரத்தையும் காலத்தையும் சொல்லி அனுப்பினாரு. உடனடியாக இந்த பெண்ணும் தன்னை தயார்படுத்தி கொண்டு உடனடியாக இந்த ஒரு சிகிச்சையை செய்யலாமே அப்படின்னு சொல்லி அது சமூகத்துக்கான சிகிச்சை அப்படின்னு நினைச்சு குறித்த ஹோட்டலுக்கு இவ போறா. போனவ சும்மா போகல, முக்கியமான ஒரு பணியையும் செஞ்சு வச்சுட்டு அவ போனா. அதுதான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு தகவலை சொன்னாங்க. ஆராத்தி எடுக்கிறதுக்கு தேவையான தட்டுக்களோட மாப்பிள்ளைய பிடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தகவலை சொல்லி நேரத்தை சொல்லி ஹோட்டல்ல சொல்லி அவ போனா. மாப்பிள்ளை ரெடியா இருந்தாரு. குறித்த பெண் அறைக்குள்ள போன உடனே ரொம்ப குதூகலிப்போட சந்தோஷத்தோட விஷயமெல்லாம் நடக்க போகுது என்ற ஒரு பூரிப்போட இருந்த அந்த கணத்துல தான் உடனடியாக குறித்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அந்த மாப்பிள்ளைய கைது செய்து பத்திரமாக ஊர்கண் படாமலே விசாரணைக்கு உட்படுத்தியதுல கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இந்த ஒரு விஷயம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இதனுடைய வழக்கினுடைய தீர்ப்பு இப்படி அமைந்ததை பார்க்க முடியுது. இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஒரு அரசு அதிகாரி தனது கடமைகளை நேர்த்தியாக செய்ய வேண்டிய இடத்துல இப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம் மட்டுமல்ல, ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணிடம் பாலியல் லஞ்சம் கேட்டது என்பது பாரதூரமான ஒரு குற்றம் என்று சொல்லிட்டு இதுல நெகிழ்வுத்தன்மை என்பது கிடையவே கிடையாது என்று சொல்லி போட்டு அவருடைய தீர்ப்பை அறிவிச்சாரு. அதுதான் 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை, அதை 10 ஆண்டுகளை நீங்கள் கழிக்கலாம் என்று சொன்னது மட்டுமல்லாமல் இவருடைய வாக்களிக்கும் உரிமையை ரத்து செய்வதோட சிவில் உரிமைகள் என்று எதெல்லாம் இருக்கிறதோ எதுவும் உங்களுக்கு கிடையாது என்று சொன்னது மட்டுமல்ல, 20,000 அபராதமும் அவருக்கு விதித்து தீர்ப்பளித்த வரலாற்றில மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக மீசா டிவி பாக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாடு நாசமாகி வீடும் நாசமாகிற மாதிரி லஞ்சம் பண ரீதியான லஞ்சத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் பாலியல் ரீதியான வஞ்சிக்கின்ற இந்த லஞ்சம் தலை தூக்கி இருப்பது பெண்ணினத்தையே அடகு வைக்கின்ற ஒரு விடயம் என்பதனால இந்த ஒரு விஷயம் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க தீர்ப்பு என்பதை மீசா டிவி சொல்லிக்கொள்ள விரும்புகிறது. இந்த ஒரு விஷயம் எங்க நடக்குது, இந்த டிமாண்ட் எங்க வைக்கப்படுது அப்படின்ற விஷயத்தை கூர்ந்து பார்த்தீங்களா இருந்தா, அந்த குழந்தை வாழ்வா சாவான்ற ஒரு போராட்டத்துல இருக்குது. தினம் தினம் அழுகுறலோட அந்த குடும்பம் வாழுகின்ற இந்த சூழல்ல பணம் பெற்று சம்பளம் பெற்று தொழில் செய்கின்ற அரசு அதிகாரிகள் இருக்கின்ற இவர்கள் இப்படியான ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு பாலியல் லஞ்சம் பெறுகின்ற ஒரு மனநிலை எப்படி உருவானது என்பதுதான் மிகப்பெரிய அவலமாக தெரிகிறது. அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கொடுக்க போறது மக்களுடைய பணம், அது கொடுப்பதற்கு சம்பளமாக மக்களுடைய பணம், இதெல்லாம் பெற்றுக்கொண்டு பாலியல் லஞ்சம் பெறும் அளவிற்கு இவர்கள் மனிதர்களா இல்ல மிருகமா என்ற கேள்வியும் நம்முன் எழுந்து நிற்பதை பார்க்க முடியுது. ஒரு தாயினுடைய உணர்வு என்ன, எதுக்காக போராடுறாள், எதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாள், எங்க நிம்மதியை தொலைத்தாள், ஒரு குழந்தையினுடைய நோய் அவளை எவ்வளவு வாட்டி வசிச்சிருக்கும் என்ற ஒரு விஷயத்தை ஏன் இந்த ஒரு அதிகாரியால புரிய முடியாது? இவனையும் ஒரு தாய் தானே பெற்றெடுத்தாள், ஏன் அது புரியல? கூடவே பல சகோதரிகள் பிறந்திருப்பாங்களே. இந்த குறித்த அதிகாரியுடைய மனைவியோடு வேறொரு ஒரு இரவை கழிப்பது என்பதை இவர் ஏற்றுக்கொள்வாரா? அப்படியாக இருந்தால் இப்படியான ஒரு வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு இவருக்கு எங்கிருந்து மனசாட்சி இடம் கொடுத்தது என்பதுதான் எமக்கு இருக்கின்ற கேள்வி. மனிதன் மிருகமாக மாறினான் என்பதை விட மிருகத்தை விட கேவலம் கெட்டவனாக, மிருகத்தை விட மோசமானவனாக மாறி இருக்கிறான் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக புரிய முடிகிறது. ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாளை ஒக்கும் என்பது போல அந்த தாயினுடைய அழுகுரலும் அந்த தாயினுடைய மனவலியும் அன்று அவள் பட்ட வேதனையும் நிச்சயமாக இன்று அதற்கான தீர்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை. இதுல இன்னொரு விஷயம் உருந்து கவனிச்சுகளாக இருந்தா, ஒருவேளை இந்த அதிகாரிகள் அங்கு வராமல் இருந்திருந்தால் இந்த பெண்ணுடைய நிலை என்னவாக இருந்திருக்கும் என்பதையும் சிந்தித்து பார்க்கணும். இதெல்லாம் யோசிச்சு தைரியமாக இப்படியான ஒரு விஷயத்தை சட்டத்தின் மூலம் அணுக வேண்டும் என்று நினைத்தது உண்மையிலே அனைத்து பெண்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. எனவே எந்த சூழலிலும் உங்களுடைய ஒழுக்கத்திற்கும் உங்களுடைய கற்பிற்கும் உங்களுடைய பாலியல் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் யாருக்காகவும் அனுமதிக்காதீர்கள், அடகு வைக்காதீர்கள் என்பதற்கு இந்த ஒரு பெண் முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கிறார். வனாத்துவிலுடைய போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரி உபூர் பத்திரனவுக்கும் பாலியல் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் 2024ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 1ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் அவங்களுக்கு எடுத்த தகவலுக்கு அமைய ஒரு வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறார்கள் மேல் நீதிமன்றத்திலே. அந்த ஒரு விஷயமும் இப்போது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கூடிய சீக்கிரம் இதுக்கான தீர்ப்பு வர வேண்டும். லஞ்சம் பெறுகின்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தையும் பீதியையும் இவைகள் ஏற்படுத்தட்டும். நிச்சயமாக இது போன்ற கயவர்கள் சமூகத்திலிருந்து துடைத்து எறியப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கூறிக்கொண்டு, அதே போன்று பாலியல் ரீதியாக பெண்கள் துன்புறுத்தப்படுகின்ற இந்த நிலை மாற வேண்டும். இதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் உரிய தரப்பு எடுக்க வேண்டும். அதற்கு பாதிக்கப்பட்டவர்கள் பக்கபலமாகவும் சாட்சிகளாகவும் மாறட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.